ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சிந்தனைக்காக சில நிகழ்வுகள். பாகம் 26, திருச்சபையின் சில புனிதர்கள். பாகம் 12, நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் புனித கங்கேரி ஸ்டீபன், புனித பீட்டர் டேமியன், புனித அருளப்பர் குவால்பெர்ட், புனித ஸ்டானிஸ்லாஸ் ஆகியோர்களை பற்றி பார்க்கலாம். முதலில் நாம் புனித கங்கேரி ஸ்டீபன் என்பவரை பற்றி பார்க்கலாம். இவர் 975 முதல் 1038 வரை வாழ்ந்தார். இவர் தமது 10வது வயதில் தம் தந்தையுடன் திருமுழுக்கு பெற்றார். இவரின் தந்தை மாகியார் என்ற முரட்டு சாதியினருக்கு தலைவராக திகழ்ந்தார். கிபி 9ஆம் நூற்றாண்டில் டான்யூப் நதியோரம் இப்பழங்குடியினர் குடியேறினர். இப்போது கங்கேரி என்று அழைக்கப்படும் நாட்டை இவர்கள் சொந்தமாக்கி கொண்டனர். தந்தையும் மகனும் திருச்சபையில் சேர்ந்த அதே வேளையில் திருச்சபைக்கு அங்கே அடித்தளமிடப்பட்டது. ஸ்டீபன் தமது 20வது வயதில் பவேரியா நாட்டு இளவரசி சிசேலா என்பவரை மணமுடித்துக் கொண்டார். சிசேலா என்பவர் மாமன்னன் புனித 2ஆம் ஹென்ரியின் உடன் பிறந்தவர். ஸ்டீபன் தமது தந்தையின் மறைவுக்கு பின் மாகியார் என்ற சாதியினருக்கு தமது 22ஆம் வயதில் தலைவரானார். 1000வது ஆண்டில் கிறிஸ்துமஸ் பெருவிழா அன்று கங்கேரி நாட்டின் முதல் கிறிஸ்தவ அரசராக ஸ்டீபன் முடிசூட்டப்பட்டார். விவேகமுள்ளவரும் புனிதருமான அதிகாரிகளை இவர் எப்பொழுதும் தம் பக்கத்தில் வைத்திருந்தார். அண்டை நாடுகளுடன் அமைதியை கடைபிடித்தார். கங்கேரி நாட்டில் தங்கள் மூதாதையரின் வழிபாட்டு முறைகளை ஒழித்து கட்டியதால் பழங்குடியினர் வெகுண்டெழுந்தனர். ஆனால் அவர்களை அடக்குவதில் இவர் ஜெபம், உண்ணா நோன்பு, கொடை செயல்களையே பயன்படுத்தினார். புனித ஆசீர்வாதப்பர் சபை துறவிகளுக்கு மடங்கள் கட்டி கொடுத்து அவர்கள் மூலம் அறியாமையை அளித்தார். இவரது ஆட்சி காலத்தில் பழங்குடியினர் முரடர்கள் என்ற கீழ் நிலை மாறி எல்லா வழிகளிலும் மக்கள் முன்னேற்றம் அடைந்தனர். நாளடைவில் அவர்களிடையே 2 பேராயர்கள், 8 ஆயர்கள், 5 துறவு மடங்கள் ஏற்படும் அளவுக்கு திருச்சபை வளர்ச்சி அடைந்திருந்தது. இவரது நாட்டில் மறை மாநிலம் உட்பட அனைத்து நிறுவனங்களையும் புனித கன்னி மரியிடம் இவர் ஒப்படைத்திருந்தார். இவர் ஏழைகள் வாழ் கொண்டிருந்த அருளாலும் அதன் மூலம் அவர் தளராது செய்த இரக்க செயல்களின் காரணமாக இவரது இறப்புக்கு பின்னும் இவரது வழக்கை அழியாதிருந்தது. இவர் இறக்கும் தருவாயில் தம் நாட்டின் பாதுகாவலியான மரியாளை நோக்கி, ஓ பரலோக அரசியே, வீழ்ந்து கிடக்கும் உலகத்தை மாட்சியுடன் எழுப்பி விடுகிறவளே, திருச்சபையையும் என் குடிகளையும் என் நாட்டையும் பிரிய இருக்கும் என் ஆன்மாவையும் உமது பாதுகாப்பில் வைக்கிறேன் என்று கூறி உயிர்விட்டார். ஸ்டீபனின் அழியாத வழக்கை கங்கேரி நாட்டு மக்களால் மிக புனிதமான பொருளாக மதிக்கப்படுகிறது. புனித கங்கேரி ஸ்டீபன் 1038 இறைவனடி சேர்ந்தார். புனித கங்கேரி ஸ்டீபன் பற்றி பார்த்துவிட்டோம். அடுத்து நாம் புனித பீட்டர் டேமியன், அதாவது தமியான் ராயப்பர் பற்றி பார்க்கலாம். இவர் 1007 முதல் 1072 வரை வாழ்ந்தார். தவென்னாவில் பிறந்த இவர்
சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்துவிட்டார். இவரது குடும்பத்தின் 2 சகோதரர்களில் ஒருவர் குடும்ப தலைவர். அவரின் கண்காணிப்பில் பீட்டர் வளர்ந்தார். ஆனால் அண்ணன் பீட்டரை பன்றி மேய்க்கும் பணியில் ஈடுபடுத்தினார். இன்னும் பலவிதமான கொடுமைகளுக்கும் உள்ளாக்கினார். இவர் ஒருமுறை நாணயம் ஒன்றை கண்டெடுத்தார். அதை இவர் தமக்கென்று பயன்படுத்தவில்லை. உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக திருப்பலி செய்யும்படி அதை ஒரு குருவிடம் கொடுத்தார். அந்த ஆத்துமங்கள் நன்றி மறக்கவில்லை. பீட்டரின் இன்னொரு அண்ணனான டேமியன் ஒரு குருவானவர். இவர் பீட்டரின் வறிய நிலையை பார்த்து மனம் நெகிழ்ந்து தம் பக்கம் ஈர்த்து கொண்டு கல்வி கற்க வழிவகுத்தார். இந்த அன்பு செயல்களால் பீட்டர் தமது அண்ணன் பெயரையும் தம் பெயருடன் நன்றி உணர்வுடன் சேர்த்து கொண்டார். பீட்டர் டேமியன், அதாவது தமியான் ராயப்பர், அறிவு கூர்மையின் காரணமாக படிப்படியாக முன்னேறி விரைவில் பேராசிரியர் பட்டம் பெற்றார். சிறு வயது முதல் பிறரின் குற்றங்களுக்கு பரிகார முயற்சிகள் செய்வது, முள் ஒட்டியானம் அணிந்து கொள்வது, மிகச்சிறு நேரம் மட்டுமே தூங்குவது, இவ்வாறான பல வழிகளில் தம்மை புனிதப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபடுத்திக் கொண்டார். சிறு வயதில் வறுமையில் உழன்றதால் வறுமையில் இருந்தவர்கள் மீது பரிவிரக்கம் கொண்டு எப்போதும் தமது உணவு மேசையில் 1-2 ஏழைகளையாவது அமர வைத்து விருந்தோம்பலில் ஈடுபடுவார். நாளடைவில் உலகத்தை துறந்து துறவற மடத்திற்குள் போய் சேர வேண்டும் என்று உறுதி பூண்டார். புனித ரோமு வாழ்டுவால் சீர்திருத்தம் பெற்ற ஆசீர்வாதப்பரின் சபை துறவிகள் இவரை வந்து சந்தித்து உரையாடியதன் பயனாக அந்த சபையில் துறவியானார். அது முதல் முழுமையாக திருநூலை கற்று ஆராய்ச்சி செய்வதில் நேரத்தை செலவழித்தார். விரைவில் தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டியதாயிற்று. 5 கிளை மடங்களை நிறுவ வழிவகுத்தார். துறவிகள் தனிமை, பிறரன்பு, தாழ்ச்சி இவற்றில் ஆழமாக வேரூன்றி வாழ பணித்தார். திருச்சபையில் சிறந்த பணியாற்றிய இவரது அறிவு கூர்மையை அறிந்த திருத்தந்தை, அதாவது திருச்சபையில் 1057 முதல் 1058 வரை 154வது திருத்தந்தையாக இருந்த 9ஆம் ஸ்டீபன் பீட்டர் டேமியனை, அதாவது தமியான் ராயப்பரை ஆயராகவும் கர்தினாலாகவும் உயர்த்தினார். ஆனால் மீண்டும் மீண்டும் துறவு மடத்திற்கு போய்விட தமியான் ராயப்பர் விருப்பம் தெரிவித்த காரணத்தால் அடுத்து வந்த திருத்தந்தை, அதாவது 1058 முதல் 1061 வரை திருச்சபையில் 155வது திருத்தந்தையாக இருந்த 2ஆம் நிக்கோலாஸ் என்பவர் பீட்டர் டேமியனின் விருப்பப்படி துறவு மடத்திற்குள் செல்ல சம்மதித்தார். பீட்டர் டேமியன் ஆயராக இருந்த சமயத்தில் துறவு மடங்களில் இருந்த ஊழல்களை ஒழித்தார். பணத்துக்காக பதவிகளை வழங்கி வந்ததை அகற்றினார். குருக்கள் தங்கள் கடமைகளில் கருத்து ஊன்றி வாழவும், கோவில் சொத்துக்களை சுருட்டாதிருக்கவும், தூய்மையில் முன்னேற்றம் காணவும், தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும், குருக்கள் புனிதத்தில் வாழவும் வேண்டும் என்ற கடமையை உணர வைத்து வெற்றி கண்டார். 1072 பிப்ரவரி 22ஆம் நாள் திருத்தந்தையின் தூதராக சென்று ராவண்ணா திரும்பும் வழியில் உயிர் நீத்தார். பீட்டர் டேமியன் பற்றி பார்த்து விட்டோம். அடுத்து நாம் புனித அருளப்பர் குவால்பட் என்பவரை பற்றி பார்க்கலாம். இவர் 985 முதல் 1075 வரை வாழ்ந்தார். இவர் இளமையில் கிறிஸ்தவ கல்வி பயிற்சி பெற்றார் என்றாலும்
உலக வீண் பெருமைகளை தேடி சென்றார். இவருக்கு ஒரே ஒரு சகோதரன் உண்டு. அவருடைய பெயர் கியூகோ. அவரை ஒருவன் கொன்றுவிட்டான். கொன்றவனை பழிவாங்க அருளப்பர் குவால்பெர்ட் தீர்மானித்து பெரிய வெள்ளிக்கிழமை என்றும் பாராமல் வேலைக்காரர்களுடன் வெளியே சென்றார். எல்லோரிடமும் ஆயுதங்கள் இருந்தது. அப்பொழுது அருளப்பர் குவால்பெர்ட்டின் சகோதரனை கொன்றவன் எதிரில் வந்தான். அருளப்பர் குவால்பெர்ட் வாளை உருவி அவனை கொல்ல போனார். உடனே கொலைகாரன் முழந்தாளிட்டு மன்னிப்பு கேட்டான். இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது சொன்ன சொற்கள் இவரது நினைவிற்கு வந்தன. எதிரியை மன்னித்து அவனை அரவணைத்தார். உடனே அருகில் இருந்த கோவிலுக்கு சென்று சிலுவையில் அறையப்பட்ட இரட்சகரின் சுரூபத்தின் முன் முழந்தாளிட்டு ஜெபித்தார். அவர் ஏறிட்டு பார்க்கும் பொழுது இரட்சகர் தம் பக்கமாய் தலை சாய்ப்பதை கண்டார். இதிலிருந்து இரட்சகரும் அந்த கொலைகாரனை மன்னித்து விட்டார் என்றும் அருளப்பர் குவால்பெர்ட் அறிந்து கொண்டார். மனதுருகி பின்னர் இவர் துறவியானார். மடத்தின் தலைவர் பதவியை ஏற்க மறுத்தார். பல மடங்களை சந்தித்த பின் ஒரு புதிய சபையை தொடங்கினார். இவர் தாழ்ச்சி மிகுந்தவர். குருப்பட்டம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இவர் ஏழைகள் மீது இரக்கம் உள்ளவர். எந்த ஏழை வந்தாலும் அவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அநேக துறவிகளை சீர்திருத்தினார். பணம் கொடுத்து பதவி பெறும் வழக்கத்தை அந்த பகுதியில் அறவே ஒழித்தார். 1075 இறைவனடி சேர்ந்தார். புனித அருளப்பர் குவால்பெர்ட் பற்றி பார்த்து விட்டோம். அடுத்து நாம் புனித தனிஸ்லாஸ் என்பவரை பற்றி பார்க்கலாம். இவர் 1030 முதல் 1079 வரை வாழ்ந்தார். இவர் பிரபு குலத்தில் பிறந்தார். பெற்றோருக்கு பல ஆண்டுகளாக குழந்தை பேர் இல்லாமல் இருந்தது. ஜப தப முயற்சிகளின் பயனாக பிறந்த இவரை ஆழ்ந்த ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் வளர்த்தனர். இவர் தம் நாட்டின் பள்ளிகளில் கல்வி பயின்றபின் பாரிஸ் நகரில் 7 ஆண்டுகளாக கல்வி கற்றார். இவர் தாழ்ச்சி மிக்கவராகையால் அறிஞர் பட்டத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். பெற்றோர் இறந்ததும் உடைமைகள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு வழங்கிவிட்டு குருப்பட்டம் பெற்றார். ஞானத்துடன் மறையுரை ஆற்றுவதன் மூலம் மக்களை கவர்ந்தார். ஆயராக நியமனம் பெற விரும்பவில்லை. எனினும் திருச்சபையில் 1061 முதல் 1073 வரை 156வது திருத்தந்தையாக இருந்த 2ஆம் அலெக்சாண்டரின் கட்டாயத்தின் பேரில் ஆயர் பதவியை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது போலந்தை ஆட்சி செய்த அரசன் 2ஆம் போலோஸ்லாஸ் பண ஆசை பிடித்தவனாகவும் தீய செயல்களுக்கு அடிமைப்பட்டவனாகவும் வாழ்ந்து வந்தான். ஆயர் தனிஸ்லாஸின் அறிவுரை அவனது மனதை மாற்றியது. ஆனால் மீண்டும் அரசன் பழைய பாவ நிலைக்கே திரும்பினான். ஒரு பிரபுவின் மனைவியின் மீது குறிவைத்தான். அவள் இணங்க மறுத்தபோது அடியாட்கள் அவளை அரச அரண்மனைக்கு தூக்கி கொண்டு சென்றனர். ஆயர் தனிஸ்லாஸ் அரசன் புலஸ்லாவோஸை கண்டித்தார். பயனில்லை. அரசனை திருச்சபைக்கு புறம்பாக்கினார். இதனால் ஆத்திரமடைந்த அரசன் ஆயர்தம் சிற்றாலயத்தில் திருப்பலி நிகழ்த்தும் போது கொலை செய்ய அடியாட்களை அனுப்பினான். அவர்கள் ஆயரை நெருங்கிய போது ஆயரை சுற்றி பேரொளி நிறைந்திருந்ததை கண்டு பின்வாங்கினர். பின்னர் அரசனே வந்து திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த ஆயர் தனிஸ்லாஸின் தலையை கொய்து கொன்றான். நாளடைவில் அரசன் போலந்து நாட்டினின்று விரட்டப்பட்டான்.
கங்கேரி நாடு சென்று ஓசியாக்கு என்ற இடத்தில் ஆசீர்வாதப்பர் சபை மடத்தில் தஞ்சம் புகுந்து தன் பாவங்களுக்கு பரிகாரம் செய்து இறந்தான். ஆயர் தனிசிலாஸ் 1079 மறைசாட்சியானார். ஆயர் தனிசிலாஸ் போலந்து நாட்டின் பாதுகாவலராக திகழ்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் 26 திருச்சபையின் சில புனிதர்கள் பாகம் 12 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.